ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. MCR Pure Cotton Club, formals and casual shirts. விஸ்காம் படிக்கணுமா? சஸ்ட்ரா சென்னை தான் கரெக்டான ஸ்பாட். அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அவங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா? அவங்களா? எங்க அதுக்கு முன்னாடிங்க என்னங்க நீங்க? யாருக்கு ரொம்ப கோபம் வரும்? அதுலயே ஒரு கேள்வி இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறமா? இது வேறயா? பொம்பளை கிட்ல கோவப்பட மாட்டேன். பொம்பளை கிட்ல உங்கள்கிட்ட மட்டும் தானே சண்டை போடுவேன். யார் தேவையில்லாம அதிகமா செலவு பண்றது? எங்க அங்க பாருங்க. ஏய் அடப்பாவி, மனசாட்சி இல்ல எனக்கு. எந்த டேட்ல வந்து நீங்க அந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணீங்க? நான் சொன்னது வந்து நார்மலாக ஃபோனில், ஆனால் வந்து 2 பேரும் நேருக்கு நேர் வந்து அவங்க என்கிட்ட ப்ரொபோஸ் கார்த்திகை தீபத்தன்னைக்கு. யாருக்கு ரொம்ப கோபம் வரும்? அதுலயே ஒரு கேள்வி இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறமா? இது வேறயா? அந்த காமு காப்பி எங்களுக்கு தெரியாதே. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம். சார் அப்படி திருப்பாமே வச்சிருக்கீங்களே. ஏன் சாமி? பெரிய கோகாரி. ரொம்ப கோவமா? ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் நிறைய கோவப்பட்டது இல்ல. இவங்க ஏன்னா கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்பெல்லாம். சரி, இப்போ ஆனா உங்களை பார்த்து கோவப்படுற மாதிரியே தெரியவே இல்லையே. சண்டை ஆக்சுவலி இருக்கேன்னா யாருக்கு கோவப்பட மாட்டேன். பொம்பளை கிட்ல நான் உங்கள்கிட்ட மட்டும் தானே சண்டை போடுவேன். எனக்கு சண்டை போடுற பழக்கமே இல்லை. நான் யாருக்கிட்டையுமே சண்டை போட மாட்டேன், கோவமா பேச மாட்டேன். என்னோட சண்டை கோவம் எல்லாமே இவரோட சரியா போயிடும். பயங்கரமா கோவம் வரும். ஆனால் என்னென்னா ரியலாகவே வந்து நான் பயங்கர கோவக்காரன். நான் வந்து 10 ஹிட்லர். ஆனால் இவளை என்னை கட்டணும், எல்லா ஹிட்லரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், கிளம்புற இங்கே வேலை இல்லை அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ஒரே இதில் இருந்தால் சரிப்பட்டு வராது. அப்போ என்னென்னா இந்த இடத்துல நான் யாராக இருக்குன்னு நான் தீர்மானிக்கிறேன். யார்கிட்ட கோவப்பட போகிறோம், கோவப்பட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கன்னு சுத்தமாக எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. என்னை பார்த்து கண்ணாடி மாட்டி டே ஸ்னேகா நீயாடா நீயாடா ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் நம்ம அந்த மாதிரி இருந்தேன். நான் எதுவும் மாற்றிக்கவே சொல்லலை, அவங்க மாறிக்கிட்டாங்க. சரி, யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்பா? நான் தான். ஓகே. யார் தேவையில்லாம அதிகமா செலவு பண்றது? எங்க அங்க பாருங்க. ஏய் அடப்பாவி, மனசாட்சி இல்ல எனக்கு. பொய்யா பேசுறாரு. உண்மையை சொல்லுங்க சார். இல்லை இல்லை அவங்கதானா? ஆமாம். ஏன்னா திட்டமிடுதல் எப்படி இருக்கோ அதே மாதிரி வீட்டுக்கு தெரியும். சில நமக்கு தெரியாது இல்லையா, சமாளிக்கிறாரு. எனக்கு என்னமோ சார் நீங்க தான் கொஞ்சம் அதிகம் செலவு பண்ற மாதிரி தெரியுது. டைப்பர் வாங்குறது பாப்பாக்கு அதெல்லாம் சரி, அது சொல்லல சாமி. என்னன்னு கேட்டீங்கன்னா செலவுன்னு சொல்றாரு, நான் வேற எதுவும் செலவே பண்ண மாட்டேன். அதெல்லாம் செலவு இல்ல. அதெல்லாம் நான் செலவுன்னு சொல்லவே இல்லை. சரி அப்படியே சொல்ல. பொதுவாக என்னன்னா நம்ம இதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாமே நினைப்போம். இல்லை இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த திட்டமிடுதலில் வந்து கரெக்டாக எப்படி திட்டமிடறாலோ அதே மாதிரி என்ன தேவைங்கிறது தேவையான விஷயம் தானே. மற்றபடி 2 பேருமே நாங்கள் செலவு பண்ணுறதா இல்லை, பெருசாக எங்களுக்கு தெரியல. சரி ஓகே, சரி விடுங்க விடுங்க, நாங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், பரவாயில்ல. ஒரு ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போனா மினிமம் 20,000 ட்ரெஸ்ஸுக்கு நான் ஐயா தான் செலவு பண்ணுவாரு. என்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ட்ரெஸ் 1250 rupees. சாரோடது மோர் தென் 20. தெரியல, நான் செலவு பண்ணவே மாட்டேன். ரொம்ப எதுக்கு ஒன்ஸ் தானே போடுறேன், நான் பார்த்து செலவு பண்ணுவேன். இவர் தான் செலவு பண்ணுவாரு, மறந்துட்டாரு. நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகே. யாரு ஃபுட்டி? நானா. யாரு வந்து ரொம்ப கேரிங்? 2 பேருமே. சரி, குழந்தை அழுத உடனே யாரு காம் பண்றது? அம்மா தானே. உங்களை தான் காமிச்சிருக்காரு. யார் ரொம்ப ரொமான்டிக்? யாரு டெசிஷன் மேக்கர், ஒரு தீர்மானமான முடிவு எடுக்கிறது? மீனாட்சி ஆட்சி தான். ஓகே. யார் வந்து இந்த ரகசியத்தை நல்லா பாதுகாக்கிறது? அது நான் தான். என்ன அவரை பார்த்து ஆன்சர் பார்த்து காப்பி அடிக்கிறீங்க? நானும் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஓட்டவாய் சொல்லணும் நீ லஞ்சி சொல்லிடுவா. உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சூப்பர். ஓகே ரைட், முடிஞ்சிச்சு. அழகா வந்து பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க இந்த ப்ரெக்னென்சி டைத்தில் நாங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தோம், பட் இதை தாண்டி ஒருத்தங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நன்றி சொல்லணும், கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா யாரை சொல்வீங்க? உங்கள் 2 பேரை தவிர. நாங்கள் ஒரே ஒரு ஃபேமிலி தான் சொல்லணும். ஆமாம், அவங்க வந்து நித்யா,
எனக்கு எங்கே ஒரு 3-4 இயர்ஸ் அவங்க எனக்கு மக்கள் நீதி மையத்தில் வந்து எனக்கு என்னுடைய தேர்தலுக்காண்டி வேலை பார்க்கறதுக்கு வேண்டி வந்தார் பிரதர் செந்தில்னு ஒரு பிரதர். அப்படி மக்கள் நீதி மையத்தின் மூலமாக அறிமுகமானவர். ஆனால் இன்றைக்கி வந்து என் உடன் பிறந்த சகோதரர்களை விட சகோதரர்களுடைய மனைவிமார்கள் அணிகளை விட எங்களுக்கு எல்லாமா இருந்து அந்த ஜேர்னியை வந்து இவளுக்கு இன்னும் சொல்ல போனால் இவளையே என் பொண்ணு நான் அவளை நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கண்மூடித்தனமாக இந்த பயணத்தை யாரை கொண்டு நாங்கள் கடந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கன்ஃபார்ம்டாக நாங்கள் அவங்க ஃபேமிலி எல்லாருமே. ஒட்டுமொத்த எனக்கு சிஸ்டர் கிடையாது. மேபி என் கூட ஒரு அக்கா பிறந்திருந்தா அப்படிதான் இருப்பாளோ அப்படின்னு எனக்கு அவங்களை பார்க்கும்போது எப்போவுமே தோணும். கன்சீவாக இருக்கும் போதுலேருந்து சரி, அதுக்கு பிறகு இன்னைக்கு நேற்று இப்போ நான் ஒன்றுமில்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, மேலே 2 குழந்தைங்கள வச்சிருக்கிறது என்னென்னா நித்யா அக்காவோடைய அம்மா உட்காந்துருக்காங்க மேலே. எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அங்கிள் இருக்காங்க. ஸோ அவங்க பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. இப்போது நம்ம ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்ம செய்திருக்கோம் அவங்க நமக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வேறு. அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல நட்பு இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஸோ அவங்க கூட சேர்ந்து எங்களுக்கு இன்னும் வந்து பயங்கர ஊக்கம் கொடுத்து எங்கள் டாக்டர். ஆமாம், ஐயோ வெரி க்யூட் கொண்டம்மாள் மேடம். ஐயோ எங்களுக்கு என்னென்னா அவங்கள நாங்கள் ஃபஸ்ட் நாள் தான் டாக்டராக பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்கள டாக்டராகவே பார்க்கல, எங்களோட அம்மாவாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ அழகாக எங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃபோன் அடித்து அடுத்த செகண்டில் உனக்கு ஒன்றும் இல்லை கிளம்பி வா, இல்லை நான் வரட்டுமா அந்த மாதிரி பேசுவேன். அப்படி இருந்தாங்க. இப்போயே கூட மனசு சரியில்லைன்னா நான் உங்களை பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு, நான் கிளம்பி வாங்க, இல்லை நான் வரட்டுமா அப்படி தான் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணுறோம். பொதுவாகவே ப்ரெக்னன்சி அப்படின்போது அஃப்கோர்ஸ் அது இட்ஸ் டைம் டு செலிப்ரேட். அது வந்து ஒரு ஒரு ரொம்ப எல்லாமே ஒரு எக்ஸாஜரேட்டட் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படி தான் வந்து பேசுவோம். ஆனால் திங்க் அம்மாவுக்கு மட்டும்தான் அதில் இன்னொரு ஒரு 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 ஃபேஸும் ஒன்று இருக்குது. அதை வந்து எங்கேயுமே பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸே வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது திங்க் நம்ம வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லேருந்து ஓகே இந்த மாதிரி ஒரு 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 ஃபேஸ் ஒன்று மதர்ஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது அங்கங்கே அதுக்கான அவேர்னஸ் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. பட் ஒரு பாயிண்ட் வரைக்கும் அது செலிப்ரேஷன் எல்லாருமே செலிப்ரேட் தான் பண்ணணும். நம்ம மட்டும் லெஃப்ட் ஓவராக அவங்களோட ஒரு ஃபீலிங்கில் அவங்களோட ஒரு ஜோனில் வந்து இருக்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்களோட அந்த போஸ்ட்மார்ட்டம் எப்படி இருந்தது? ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் தான். என்னென்னா சிங்கிள் பேபிக்கே ஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 2 பாப்பாவுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும், அப்புறம் பர்ப் பண்ணணும். சம்டைம் ஒரே நேரத்தில் எழுந்துருவாங்க, சம்டைம் தனித்தனியாக எழுந்திருப்பாங்க. ஒருத்தவங்கள ஒரு 4 to 5 hours வச்சு போராடி தூங்க வைப்போம், அடுத்தவங்க எழுந்துருவாங்க. சம்டைம் 2 பேர் எழுந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். எத்தனையோ நாள் நாங்கள் தூங்க மாட்டோம். மோர் தென் இது 5th month ஸ்டார்ட் ஆக போகுது. இதெல்லாமே எங்கே நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா சரியாயிடும், வளர்ந்துடுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் எப்படி கன்சீவாக இருக்கும்போது எப்படி நான் அந்த நாட்களை கடந்தனோ ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் சில நேரங்களில் இருக்கும் இல்லையா? ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. தூக்கம் இல்லாததே ஒரு பெரிய ஒரு இது இல்லையா? அதுவே ரொம்ப. ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்லலாம் வந்து 2 hours once நம்ம ஃபீட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் லாங்காக தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கல்ல, இருக்கும். ஆனால் அது கடந்து தானே வரணும், இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த ஹோல் ஜேர்னியில் வந்து ஒன் மேன் ஆர்மி அவள் மட்டும்தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் எனக்கே ரொம்ப இவளை எப்படி நம்ம வந்து மீட்டெடுக்க போகிறோங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற பொண்ணு, எதுக்குமே கவலைப்படாத ஒரு பொண்ணு, ஓடிக்கிட்டே இருப்பாள். அவ்வளோ ஸ்பீடு நடந்தானா பின்னாடி சேர்ந்து நடக்க முடியாது, அவ்வளோ வேகமாக நடப்பாள். அப்படி உள்ள இந்த 1 வருஷ காலம் 1.5 வருஷ காலமாக வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு அன்புக்காக ஒரு ஜீவனை கொண்டாந்து இந்த உலகத்தில் இறக்கிறதுக்காக அவளை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டோமோங்கிற ஒரு பெரிய பாரம் எனக்குள்ள இன்னும் கூட இருக்குது. இவ என்னைக்கு மறுபடியும் குழந்தைங்கள இன்னொருத்தட்ட பார்க்க விட்டுட்டு சுதந்திரமாக அவள் வேலைக்குன்னு என்னைக்கு போகிறாளோ அது வரைக்குமே ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு 1.5 வருடத்தை 2 வருடத்தை நான் வந்து எடுத்துக்கிட்டணும். ஏன்னா ஒரு நிமிடத்தை கூட ஒருத்தரோடைய நிமிடத்தை எடுத்துக்கிறதுக்கான எந்த ரைட்ஸும் யாருக்குமே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால, லவ் பண்ணதுனால, கணவன் மனைவிங்கிறதுனால வேண்டி எதை வேணாலும் எடுத்துக்கலாம், நேரத்தை எடுத்துக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கான நேரம் அவங்கவுங்களுக்கு தான். மறுபடியும் இந்த ரெகுலர் ஒர்க்குக்கு அவள் போகிற வரைக்குமே அந்த குற்ற உணர்வு எனக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது நடந்துடும். ஆமாம், இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றோம், பறக்க ஆரம்பிக்க போகிறா, அவ்வளோதான். பட் இந்த ஹோல் ஜேர்னியில் எது என்ன நகர்த்ததுன்னா, கண்ணுக்கு தெரியுதில்ல
இன்னும் ஒரு 1 இயர், ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் தான் பாப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டா மாறிடும். அப்படிதான் நான் கடந்து வரேன். அண்ட் நீங்க பேசும்போது அப்ப சொன்னீங்க திடீர்னு அழுக வரும் அப்படின்னு. அது ரொம்ப ரேண்டமான அழுகையா இருக்குமா? என்னன்னா இவ்வளோ பேரை நம்ம சம்பாரிச்சிருக்கோம், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்போம், இவ்வளோ பெரிய ஃபேமிலி பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலி ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுன்னு போது நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதை நினைச்சு அழுக வரும். இல்லை எங்களுக்கு அது 2 பேர் இல்லை. நேற்று கூட சில விஷயங்களுக்கு அதை நாங்கள் பேசிட்டு இருப்போம். அது வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல நாங்கள் போய் நிற்போம். ஏதாவது தேவைன்னா முதல் உதவி எங்களுக்கு தான் இருக்கும். அவங்க வீட்டு விசேஷம்னா ஒரு நாளைக்கு முன்னாடி போய் நம்ம செய்வோம். இப்படி இருந்தும் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு உங்கள் கூட இருக்கிறோமேன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. யாருமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் முடிவு பண்ணோம், முன்னமே 2 பேரும் நம்ம உலகத்தில், இப்போ 4 பேர் அவ்வளவுதான், பார்த்துக்கலாம்டா விட்றா. இந்த துணிச்சல் வந்து எங்களுக்கு 3ஆவது நாளே வந்துருச்சு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து குழந்தைய வந்து கொண்டு வரும்போது யாரை வச்சு இதை குளிப்பாட்டுறது, யாரை வச்சு இந்த பராமரிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு எங்களுக்கு. அதுக்கான ஆட்கள் இங்கே சரியாக இல்லை அப்படிங்கும்போது. ஆனால் எங்கள் டாக்டர் மட்டும் எங்களுக்கு பயங்கர நம்பிக்கை கொடுத்தாங்க. இங்கே வாங்கன்னு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னை அழைச்சிட்டு போய் நர்ஸு குளிப்பாட்டுறதை காமிச்சாங்க. பார்த்துக்கங்க, நீங்களே குளிப்பாட்டுங்க, வரது பேசிக்கலாம். நாங்கள் ஆக்சுவலி பாப்பா பிறந்து 3rd டே நாங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்னேகன் தான் குளிப்பாட்டிட்டு இருக்காரு பாப்பாவை. வெளியில் யார் வச்சு நம்ம குளிப்பாட்டல. 2 பேருமே காலையிலேயே இவங்க ஆயில் மசாஜ் பண்ணி 2 பாப்பாவையுமே அழகாக ஹாட் வாட்டரில் குளிக்க வச்சுருவாங்க. ஓகே. ஸோ இது நீங்கள் மென்டலான ஒரு இதை பற்றி சொல்கிறீங்க. ஃபிசிக்கலாக சில பேருக்கு வந்து தோணும்ல, நம்ம வந்து வெயிட் போட்டோம் திருப்பி கெயின் பண்ணிடுவோமா, நம்ம பழைய மாதிரி இருக்க முடியாது, பாடி ஹார்மோனல் சேஞ்சஸ் அது எல்லாமே இருக்கும்ல, அதோட டேர்ம்ஸ்க்கு வந்துட்டிங்களா? அதுதான் நான் ஆஃப்டர் முதல்ல கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன், டெலிவரி ஆயிடுச்சுன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும், பாடி நார்மலாக இருக்கும், பீரியட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியவே தெரியாது 1 இயர் ஆகும் ஆக நார்மல் டெலிவரி, நார்மல் பீரியட்ஸ் வர்றதுக்கு, பாடியில் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அந்த ஃபேஸை நம்ம பார்க்கலல்ல, அதெல்லாமே இருக்குது. உண்மையாகவே பொண்ணுங்க ரொம்ப பாவம் ஆக்சுவலி. இந்த மாதிரியான ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லைன்னா எப்படி அந்த காலத்தில் 8 குழந்தைங்க 10 குழந்தைங்களாம் அந்த லேடிஸ் பெற்றாங்கன்னே தெரியல. ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, ஆஃப்டர் டெலிவரி சி செக்ஷன் வேறு, அதை ஃபீட் பண்ணுறது வேறு, அதில் வர்ற சில காம்ப்ளிகேஷன்ஸு, பால் பத்தாது 2 பேருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். பாப்பா வந்து 2 பேருக்கும் ஒரு டைமில் ஃபீட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஆள் இல்லாத போது நம்மளே மேனேஜ் பண்ணணும். பெரிய டாஸ்க். உண்மையாகவே உமன்ஸ்லாம் கிரேட். இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற இந்த சொசைட்டியில் பெண் குழந்தைங்கள வச்சிருக்கிறவங்களுக்கான ஒரு பயம் அப்படின்றது நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 2 பெண் குழந்தைகள் அம்மா அப்பாவா என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னென்ன பயங்கள் மைண்டில் இருக்குது வளர்ந்து வரும்பொழுது? அப்படி எனக்கு ஒன்றும் பெருசாக எங்களுக்கு அந்த பயம் இன்னும் தொத்திக்கவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நாம் வளர்க்குறது தானே பிள்ளைங்க. என் ஒய்ஃப் சொல்லுவாள், எது கற்று தரமோ இல்லையோ 2 பேத்துக்கும் ஃபைட் கற்று தரணும்பா. குழந்தை பிறந்து சொல்லுவாள், கராத்தே கற்று தரணும், உங்களுக்கு வந்து கிக் பாக்ஸிங் கற்று தரணும். யாரையுமே இந்த உலகத்தில் அவள் நம்பக்கூடாது, அந்த அளவுக்கு தன்னை மட்டுமே நம்பி வாழ்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்பா. அது ஓகே, இது நம்மளுடைய ஆசையாக இருக்கலாம். அவளுங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, சாமி வரட்டும் வளரட்டும் பார்த்துக்குவோம் இல்லை அப்படிங்கிறது. நான் ஆஸ் அ கேர்ளாக நான் வந்து அவ்வளோ நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா சின்ன வயசுலேருந்து. ஸோ நிறைய ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பொம்பளை பிள்ளைன்னும் போதே எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப கிளியராக, பயன்றது தாண்டி ரொம்ப கிளியராக இருக்கேன். அவங்களுக்கு என்ன தேவை, ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அது எல்லா உமன்ஸ்க்கும் நான் சொல்கிறது. அதை சேவிங்ஸ் எப்படி பண்ணணும்னு கற்றுத்தரணும். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அப்படின்னு ஆசைப்படுறேன். கிக் பாக்ஸிங், ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட் கண்டிப்பாக கற்றுக்கணும். எல்லா நேரமும் நம்ம கூடவே இருக்க முடியாது இல்லையா, தன்னை தற்காத்துக்கணும்ல, பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு பேசிக்கான விஷயம் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. ஐ திங்க் நீங்கள் இப்போ சொல்லும்போது அந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்றது அன்ஃபார்ச்சுனேட்லி சில நேரங்களில் பெண்களுக்கு அவங்க ஹராஸ்மெண்ட் தான் கோத்ரூ பண்ணுறாங்கன்றது கூட வந்து தெரியாத ஒரு ஃபேஸில் கூட இன்னமும் இருக்குது. சொல்கிறதுக்கு யார்கிட்ட சொல்கிறது, நம்ம அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் கடந்து வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்களோட ரொம்ப உங்களோட அந்த ஒரு டிஃபிகல்ட்டான ஃபேஸ் அதுலேருந்து எப்படி நீங்கள் மென்டலி ரிலீவ் ஆனீங்க? அது நான் எல்லாருமே ட்ரூ பண்ணுவோம் சிசி. ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. கிடையாது, பஸ்ஸில் போக முடியாது, அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்கிறவங்களால ப்ராப்ளம் வரும். எல்லா கேர்ளும் அதை ஃபேஸ் பண்ணுவோம், வெளில சொல்கிறது கிடையாது ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு நான் பொம்பளை பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னா,
ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக் கொடுக்கணும், சேவிங்ஸ் கற்றுக் கொடுக்கணும். ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட், கிக் பாக்ஸிங் அந்த மாதிரி 10 அடி டிஸ்டன்ஸில் ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரியான தாட்டில் நம்ம பார்க்குறாங்கிறத எப்படி நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும், அவங்கள எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. இப்போ வந்து நீங்க பேரண்ட்ஸா இருக்கிற காரணத்தினால இது வந்து குழந்தைகள் குவிஸ், குழந்தைகளை பத்தின சில கேள்விகள் இருக்கு, குழந்தைங்க சம்பந்தமா அவங்க யூஸ் பண்ற சம்பந்தமா சில கேள்விகள் இருக்கு. ஸோ அதை நாங்க கேட்க போறோம். யாரு கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். மார்க் கம்மியா வாங்குறவங்களுக்கு நாங்க ஒரு சின்ன டேர் மாதிரி ஒன்று தருவோம். ஐயோ ஐயோ, ஓகேயா? ஃபர்ஸ்ட் பேபி பவுடர் 50 கிராம் எவ்வளவு விலை இருக்கும்? பவுடரே நாங்கள் வாங்குறது வாங்குறதே இல்லையா? பட் தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல. இல்லை, யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது? டாக்டர் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் வாங்குறது சொல்லிட்டாங்கல்ல. போடக்கூடாதுட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் வாங்குறது கொஸ்டினே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. பேபி டயப்பர் 5 kg உள்ள ஒரு 64 பேண்ட்ஸ் அப்படின்னா எவ்வளோ? இல்லை, அது நாங்கள் வாங்குற வெரைட்டி வந்து 1100 ரூபாய். ஆமாம், 1150 ரூபா இருக்கும். அது வந்து 970 ரூபாய்க்கு மொத்தமாக எடுக்கும்போது தரோம். நீங்க சொல்லுங்க. 1400 rupees. என்ன எத்தனை நம்பர்? 92. நாங்க இன்னும் வந்து காதல் கவிதையை பார்க்கல, கொஞ்சமா அப்படியே வந்து முகத்தை பார்க்கல, அப்படியே அங்கங்க தான் பார்க்குறோம். ஆனா நீங்க வந்து ஒரு லவ்வோட ஒரு பாசத்தோட அவங்களுக்கு வந்து ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நாங்க வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஆராரிராரோ உங்களுக்கு பிடிச்ச வரிகள் அவங்களுக்கு நீங்க டெடிகேட் பண்ணுவோம். இப்போ பண்ணலாம். ஆனால் வந்து சர்ப்ரைஸாகவே என் 2 பொண்ணுக்கும் சேர்த்து நான் ஒரு தாலாட்டு பாடி இப்போ ரெக்கார்ட் ஆக போகுது. ஓகே. ஆமாம், அது இன் ஃபியூச்சர்ல நாங்க கேட்குறோம். ஓகே, கண்டிப்பா. இப்போ வந்து ஆராரிராரோ எங்களுக்காக. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. சூப்பர். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சில கேள்விகள் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்றத செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பத்தின கேள்விகள் கேட்கட்டும்? யார் வேணா கேளுங்க. ஓகே, இவங்களை பத்தின கேள்விகள் கேட்குறேன். ஸோ அவர் ஆன்சர் சொல்லிட்டு அது கரெக்டா இல்லையான்ற ஜட்ஜு நீங்க தான், சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? நியாயமா நடந்துக்கணும். ஓகே ஓகே. அவங்களோட ராசி ரிஷப். கரெக்டா? கரெக்டா? கரெக்ட். ஓகே. அவங்களோட செருப்பு ஆர் ஷூ சைஸ்? 7. 9. தப்பு. ஏய் சார், இவங்க சைஸ் சொல்லக்கூடாது. சரி சாரிடா. அவுட்டு. ஓகே. இல்லை, எனக்கு 9 தான்டா. அப்புறம் என்ன மாற்றி சொன்னேன்? யாரோட சைஸ் 7? இல்லை சரிடா, நீ என்னோட சின்னது தான்டா. சார் யாரோட செருப்பு சைஸ் சொல்லிட்டு இருக்கீங்க மாத்தி? தெரியுமா? ரேண்டமாக சொல்லியிருப்பாரு. ஓகே. எந்த டேட்ல வந்து நீங்க அந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டீங்க? கார்த்திகை தீபம். கார்த்திகை நான் தீபம் சொன்னது வந்து நார்மலாக ஃபோனில், ஆனால் வந்து 2 பேரும் நேருக்கு நேர் வந்து அவங்க என்கிட்ட ப்ரொபோஸ் கார்த்திகை. கார்த்திகை தீபத்தன்னைக்கு. ஓகே, சூப்பர். எந்த ஸ்கூல்ல அவங்க படிச்சாங்க? அங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாங்க. கரெக்ட் தான். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ பசங்க வந்து இல்லை நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அவங்களோட அவங்க ஆசைப்பட்டா கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க விரும்பினா கண்டிப்பாக சேர்த்து விட்டுருவோம். ஓகே, சரி. அவங்க அம்மா செல்லமா அப்பா செல்லமா? நானா? அவங்களா? ஸ்னேகன் செல்லம். ஏங்க அதுக்கு முன்னாடிங்க என்னங்க நீங்க? அவங்களுக்கு வந்து அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சொல்லுவார், ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட, நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டமா, கெட்ட பேர் ஒரே நாளில் வாங்கிடலாம், அது மட்டும் நம்ம எப்போ செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லுவார். சைக்கிளில் ஏற்றிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு நிறைய கதை சொல்லுவார்னா அவங்க அப்பாவை பற்றி தான் எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஸோ அப்பா செல்லம் அப்பா கரெக்டா? செல்லம் நினைக்கிறேன். செல்லலால் அடிப்பாங்க போடுவாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன மொதல் ஆன்சர் தான். அவங்க யார் செல்லமும் இல்லை, நம்ம செல்லம். அது நம்ம செல்லம். அது அவங்க ஒரு ஃபுட்டி அப்படின்றது அவங்களே சொன்னாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம்? எல்லாமே பிடிக்கும், பிடிக்காது கிடையாது. இனிப்பு கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் காலி பண்ணுற வரைக்கும் தின்னுட்டு இருப்பா. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அவளுக்கு சப்போட்டா பழம் ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் கிலோ அது கணக்கில். ஃபேவரட் ஃப்ரூட். நான் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் கேட்குறேன். ஸ்நாக்ஸ்னா இனிப்பு என்ன கொடுத்தாலும் சாப்பிடா. ஒன்று சாப்பிட்டா தானே நம்ம சொல்ல முடியும். சரி, உங்க ஃபேவரட் சொல்லு சாமி. நீ ஸ்நாக்னா எதுவுமே இல்லை. எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாமே சாப்பிடுவேன். நீங்க சும்மா அப்படி யார் இல்லை, சொல்லிட்டு? சத்தியமா. இதுதான் அப்படின்னா எல்லாமே சாப்பிடுவேன். சரி, அவங்களோட மொபைலோட அந்த ஹோம் ஸ்க்ரீன்ல என்ன ஃபோட்டோ இருக்கு? அவள் வார்த்தை வர மாற்றுவா. அது ஒரு சரி, இப்போ என்ன அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்து வச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க அடிக்கிற மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுக்கலாம் அவரை. ரெடியா இருக்கீங்களா நீங்க? ஏன்னா 2 மொபைல்லையும் நான் தான் வச்சிருக்கேன். ஓகே.
தெரியல எனக்கு இப்போ என்ன தெரியல, ஆச்சுன்னு காமிச்சிருங்க எடுத்து. ஃபோன்லாம் எடுத்து பார்க்க மாட்டியா நீ? நான் என்னைக்கு பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லை. காமிச்சிருங்க. ஃபோன் நான் பார்த்ததே இல்லை. சரி 3 ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன்லாம் இல்ல, அவ்வளவுதான். தெரியல, காமிச்சிருங்க. இங்க எங்களுக்கும் காமிச்சிருங்க. சீக்ரெட் புக்கு படிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. தி சீக்ரெட் என்னோட ஃபேவரட் புக்கு. ஸோ அது வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. எல்லாத்துலேயுமே நான் தான் வச்சிருப்பேன். சிலதில் வந்து ஒரு வாட்டி வந்து இந்த மலை ஏறுறது ஒன்று வச்சுருந்தான், அடிக்கடி ஒன்று வச்சுருப்பா. அதனால அது எனக்கு வந்து டிபி இது கேட்குறாங்க. நீ இவ சொல்ற ட்விட்டர் இன்ஸ்டால்லாம் வைப்போம்ல. சரி, அது பரவாயில்ல. இது வந்து பார்க்கலாம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம ஒத்துக்கணும். அடுத்த கேள்விக்கு போறேனா? ஓகே. எவ்வளவு குட்டா இருக்காரு பாத்தீங்களா? என் ஃபோன் கூட எடுத்து பாக்குறது இல்ல. அப்படிலாம் இல்ல. ஓகே, அவங்களுக்கு வந்து சின்ன டயல் வாட்ச் பிடிக்குமா, பெரிய டயல் வாட்ச் பிடிக்குமா? சின்னதாக பிடிக்கும். கரெக்டா? இல்ல ஆமாமா, வாட்ச். correct. நானே பெருசாக போட்டு அடிப்பா. சரி, அவங்க உங்களுக்கு கொடுத்த முதல் கிஃப்ட்? எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்டா, அவளுக்கு கார்டு கொடுக்கறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கார்டு தான் ஃபஸ்ட்டு கிஃப்டாக வந்தது. அதுக்கப்புறம் அவள் முதல்ல வாங்கின சம்பளம் 10 ரூபா நோட்டாக சேர்த்து ஒரு 1000 ரூபாய் வந்து 10 ரூபா, புது 10 ரூபா அந்த கட்டணும் இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன். லவ் பண்ணும்போது கொடுத்த இன்ன வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். கரெக்டா? Correct தான். ஓகே, உங்களுக்கு அவங்க முத சமைச்சு கொடுத்த டிஷ் ஃபர்ஸ்ட் டைம்? ஃபஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய சமைச்சு கொடுத்துருவேன். எது நம்ம முதல்ல சாப்பிட்டோன்னு தெரியல எல்லாமே எனக்கு. சாப்பிட்டுக்குவோம். ஆமாம், ஆனால் எனக்கு இவங்க ஐடியா சமைச்சு கொடுத்தது ஆமாம், முதல்ல லவ் பண்ணும்போதே சமைச்சு எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு அவரைக்காய் பொரியல் கொண்டு வந்தா ஃபஸ்ட் டைம். அங்கேருந்து எங்கள் தாம்பரத்தில் தங்கி இருந்துட்டு அது மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சின்ன ஒரு சில்வர் பாக்ஸுக்குள்ளே நிறைய குட்டி குட்டியாக வச்சு அதை வந்து அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா. அது மட்டும் ஞாபகம் இருக்குது. எனக்கே ஞாபகம் அவங்களுக்கே இல்ல. ஞாபகம் இருக்காது. சரி, ஓகே. அவங்களோட வெட்டிங் அன்னைக்கு அவங்க கட்டின புடவையோட கலர்? ப்ளூ ஷர்ட்ஸில் ஒரு பட்டு புடவை. கரெக்டா? Blue தான். Blue and violet அந்த மாதிரி. ஓகே. அவங்க வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்க அந்த ட்ரீம் டெஸ்டினேஷன்? அது சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. உலகத்திலே முத போக வேண்டிய இடமே தாய்லாந்தும்பா. இன்னும் போகலையா? வெளிநாடு போனாவே தாய்லாந்து போகணும்பா. மாத்திட்டாரா? இப்போ மாத்திட்டியா? சும்மா சொல்லுவேன் அவர்கிட்ட. ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் மூணார். மூணார். அடிக்கடி ஏன்னா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் போன ட்ரிப் போனேன். எனக்கு வந்து மூணார் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு அங்கே வந்து நம்ம ஊருக்குள்ளே பார்க்கும்போது மூணார் அடிக்கடி சொல்லிட்டு. ஸோ தாய்லாந்து கரெக்ட் தான். ஆனால் முன்னாடி சொல்லிட்டு இருப்பான் ஆமாமா, சொல்லிட்டேன். போயிட்டீங்களா? இல்ல. போகணும். சரி, போகணும். சூப்பர் சூப்பர். ஸோ கரெக்டாக மோஸ்ட்லி கரெக்டாக வந்து ஆன்சர் கொடுத்துட்டீங்க. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அவருடைய ஃபேவரட் புக் நேம்? புக்கா? ஐயோ, நான் நிறைய புக் படிப்பாரு. இதுதான் அப்படிங்களா இல்ல. நீங்கள் ஒன்று சொல்லுங்க, அது அவரோட ஃபேவரட்டா இல்லையான்னு அவர் சொல்ல போறாரு. இது என்ன நல்லா சமாளிப்பா இருக்கே. ஐயோ, தெரியல. இல்ல எல்லா புக்குமே படிப்பாரு. இது எப்படி நீங்க புக்ல இதுதான் சொல்ல முடியும்? சில புக்ஸ் வந்து நம்மள ரொம்ப டீப்பா டச் பண்ணி இருக்கும். நீங்க ஏன் சீக்ரெட் மட்டும் கையில வச்சிருக்கீங்க? இவர் அந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலையே. வச்சிருந்து பார்க்கல. நீங்க சொல்லுங்க சார், உங்க ஃபேவரட் புக். நான் வரலாற்று நாவல்கள் நிறைய படிப்பேன். பாருங்க, அந்த மாதிரி ஜானர் கூட நீங்க அது சொல்லுங்க. ரேண்டமா தானே சொல்றாங்க. ஜானர் சொல்லலையே. நீங்க என்ன பண்ணனும் அப்படி கேட்டிருக்கணும். அப்படி கேட்டா சொல்லிருப்பேன். சரி, நான் ஜானர் சொல்லட்டுமா? அப்படி நீங்க சொல்லிருக்கலாம்ல. அப்ப உங்களுக்கு தெரியல. சொல்லிட்டேன். ஆமா. அவரோட ஃபேவரட் சிங்கர்? எஸ்பிபி சார். கரெக்ட். இன்ஸ்டாகிராம்ல அவருக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? 1,76,000 பீப்புள்ஸ். அது என்னால வந்து ஏன்னா மெயின்டைன் பண்ணுறதே அவதான். அவருக்கு இன்ஸ்டா போஸ்ட் போடுறா என்கிட்ட வந்து நிப்பாரு. போட்டு கொடுப்பீங்க. ஓகே, பிரச்சனையா இருந்ததுன்னா இன்ஸ்டா போஸ்ட் போட்டு கொடுக்க மாட்டேன்னு மிரட்டிடலாம். ஆமா, சொல்லி தர மாட்டேன். அவர் திருப்பி என்கிட்ட வர மாட்டார்ல. ஏதாவது டவுட்ஸ் கேட்பாங்க. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் இருக்கேன், நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு நானே போட்டு கொடுத்துருவேன். எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம தயவு தேவைப்படாதுல்ல. ஓகே. சேம் டைம் வந்து நாங்களும் யதார்த்தமாக நீங்கள் பார்க்குற சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறது தான் நீங்கள் நடித்தாலோ இல்லை வந்து நம்ம வீட்டில் ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி அப்படிலாம் நம்ம இருந்தோன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ரியாலிட்டியிலேருந்து மாறி இருக்க முடியும்? ஸோ நான் எப்படி இருக்கேன், ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க, நாங்களாக இருக்கோம். அந்த பதிவை அப்படியே போடுறோம். நிறைய பேர் கேட்பாங்க, கேமராமேன் கூடவே வச்சுட்டு இருப்பீங்களான்னு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. விஸ்காம் படிக்கணுமா? சஸ்ட்ரா சென்னை தான் கரெக்டான ஸ்பாட். அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பவே அப்ளை பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.